ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் அமலாக்கத்துறைக்கு பயந்து சபாநாயகர் அப்பாவு எங்களை பேச விடுவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். அதாவது நான் இன்னைக்கு ஜீரோவில் எழுப்பலான் இருந்தேன். இன்றைக்கு மானிய கோரிக்கை வந்தனால எதை எழுப்பக்கூடாது, சம்பந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம், அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மேல் அவர் பேச முடியல, அடுத்த துறைக்கு போக முடியல. அதனால நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதையும் சொல்லிட்டு தான் நான் பேசுறேன். நீங்க நேரம் முழுமையா எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவு வைக்க எனக்கு அனுமதி கேட்கிறேன். முறையாக தான் அனுமதி கேட்டேன். அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள், தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்றேன். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பொதுவா எதிர்கட்சி தலைவர் எழுந்துச்சுன்னா எப்ப வேணாலும் பேசணும், பதில் பேச அனுமதிப்பாங்க. இதுதான் வழக்கம் பார்த்துருக்கோம். ஆனா இன்றைய நடைமுறை சபாநாயகர் சுத்தமாக பேசக்கூடாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற ஆட்சி. ஜனநாயக முறைப்படி நாங்கள் பேசுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சர் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு தேதியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தோம். அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.